கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தான் நான் ரிவீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்டாக உங்களாலுமே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் சொல்கிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலுமே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரேடுமே எப்படி எடுக்கிறதுமே எடுத்துமே காமிச்சிரும். ஓகேவா, ஸோ மஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஓகே, ஸோ எப்பவுமே சொல்கிற போல பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட் தான். அதேமாதிரி கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 minute தான். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ஸோ இப்போ நான் இண்டிகேட்டர் ரெவீல் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் இண்டிகேட்டர். ஓகேவா, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் தான். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு பீரியட் 5 வச்சுக்கோங்க. அண்ட் மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா SMA வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டை முடிச்சுட்டு நான் லாஜிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேம் செகண்ட் இண்டிகேட்டருமே சேம் மூவிங் ஆவரேஜ் தான். பட் இதுக்கு பீரியட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ பீரியட் சேஞ்ச் பண்ணிட்டு அதாவது 15 வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குமே டைப் பார்த்தீங்கன்னா SMA தான். இதுக்கு ரெட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதுக்கு க்ரீன் கலர் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். ஓகேவா, ஸோ இந்த சிம்பிள் லாஜிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ எப்பவுமே மார்க்கெட் இருக்குன்னா அந்த கேண்டில் இருக்குன்னா அதில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ அதை எப்படி இருக்குன்னா 2 டைப்பாக இருக்கும். ஸோ எப்படின்னா லாங்கர் டேர்ம் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 2 லைன் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த க்ரீன் லைன் இருக்கும், இந்த மாதிரி ரெட் லைன் இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ லாங் டேர்ம் மூவ்மெண்ட்டோட மேலே போகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டோட லைன். அதே மாதிரி இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மூவ்மெண்ட்டோட லைன். ஓகேவா, ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்முக்கும் மேலே போகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இண்டிகேட்டரில் செட்டிங்ஸ்மே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணாலுமே இந்த ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மூவ்மெண்ட்டை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஓகேவா, ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் லாஜிக் இது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அகைன் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். ஒரு க்ரீன் கேண்டில் எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காமிக்கிறோம். ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சா, ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு க்ரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணும். இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரி. ஓகேவா, ஸோ சேம் ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரேடுக்குமே. அதுவுமே நான் ரொம்பவே சிம்பிளாக காமிக்கிறேன் இப்போ. ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ டவுன் ட்ரேட் நீங்கள் பிளேஸ் பண்ணா சேம் தான். ஓகே, ஸோ இந்த க்ரீன் லைன் இந்த ரெட் லைனை இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வரணும். ஓகேவா, ஸோ ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டவுன் ட்ரேடுமே பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு டேரெக்டாக ட்ரேடே பிளேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா, ஸோ ஒரு அடிஷ்னல் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருந்ததுன்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ சேம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு அப் ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, நான் இந்த இடத்துல அப்ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ $10 ஒரு 2 ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அதாவது இந்த ரெட் கேண்டில் இருக்கும்போது தான் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் லாங் டேர்ம் மூவ்மெண்ட்டுக்கும் மேலே போகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை அதே ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கேண்டிலுக்காக நான் வெயிட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்தது. நான் அப்ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோடெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ், லைவ் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் கம்ப்ளீட்டாக
ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க மார்டிங்கல் 1மே எடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓடிசில பார்த்தீங்கன்னா எரர் கேண்டில்ஸ் நிறையவே ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லிடுவேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மார்டிங்கல் 1 எடுத்தீங்கன்னா அக்யூரசி ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரான மெத்தட் நான் சொல்ற மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா அபவ் 80% இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி நேரத்தில் நீங்க அவாய்ட் பண்ணணும் அதுவுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ மஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே? ஸோ மார்டிங்கல் 1 எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நல்லா டீப்பா போயிடுச்சு. ஓகே? ஸோ இது கம்ப்ளீட்டா நம்ம லாஜிக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுனால அக்யூரசி ரொம்பவே அதிகமா இருக்கும் கைஸ். ஓகேவா? 3 2 1 ஓகே கைஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இன்னொரு ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா நான் அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் ஒரு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகியிருக்கா டவுன்வர்ட்ஸில். ஸோ அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு நான் என்ட்ரி போய் எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ் ஆனிச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்டிங்கல் 1மே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே 3 2 1 ஓகே கைஸ். நம்மளுக்கு செகண்ட் ட்ரேடுமே ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக்கும் புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடுமே பிளேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ மஸ்ட் எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னே போய் டெமோவில் போய் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி இப்போ ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணணும்னே நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ வால்டைல் மார்க்கெட்டில் சைட்வேஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாற முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அசட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த க்ரீன் லைன் இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி இருக்கும். ஓகே? ஸோ இந்த இதில் பாருங்க. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. கீழே டவுன்வர்ட்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் மேலே மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அகைன் கீழே வந்திருக்கு. ஸோ அகைன் மேலே போய் அப்படியே ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்ல அசட்டுன்றது ட்ரெண்ட் பேஸ்டாக ரன் ஆகும். ஓகே? ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் நான் எடுத்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஸோ இது ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கன்ஃபர்மேஷன் ரெண்டுமே கிடைச்சனால நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்தோம். ஓகே? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்ஸ்னா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க கைஸ். ஓகே? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க கைஸ். ஓகே? ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.